அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி நாங்க விசுவாசத்துல பலப்படவும், எல்லா பயத்துக்கும் ஆண்டவரை எதிர்த்து நிற்கவும் கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் 16வது வசனம். என் தகப்பன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி தன் ஜீவனை எண்ணாமற் போய் உங்களை மீதியானியருடைய கையினின்று ரட்சித்தார். இப்ப கிதியோனுக்கு மொத்தம் 70 பிள்ளைங்க இருந்தாங்க. மறுமனையாட்டின் மூலம் பிறந்ததுதான் அபிமெலேக்கு. அவன் என்ன செஞ்சான்னா, இந்த அவனோட பிள்ளைகளை கிதியோனோட பிள்ளைகளை கொன்னுட்டு இவன் ராஜாவானா அபிமெலேக்கு. அப்ப அதுல 70 பேத்துல ஒருத்தன் மட்டும் தப்பிச்சிருந்தான். அவன் பேர் யோதாம். அந்த யோதாம் கெர்சி மலையில ஏறி நின்னு உரத்த சத்தமா பேசினான். அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரு ஓமைய சொன்னா, ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை செடி இதெல்லாம் போய் மரங்கள் எல்லாம் போய் கேட்டுச்சுங்க, எங்களுக்கு ராஜாவா இருன்னு கேட்டப்போ அவங்கெல்லாம் மாட்டேன்னு சொன்ன பிறகு முள்ளு செடி அவங்களுக்கு ராஜாவா இருக்க சம்மதிச்சிச்சு. அந்த முள்ளு செடி என் கிட்ட எல்லாரும் அடையலைன்னா என்கிட்ட இருந்து அக்கினி புறப்பட்டு உங்களை அழிச்சிரும் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த வார்த்தைகளை சொல்றாரு. அந்த யோதாம் சொல்றான், என் தகப்பன் அப்படின்னு சொல்றது கிதியோன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி மீதியானியருடைய கையில இருந்து தப்புவித்தான். நீங்களோ இன்று என் தகப்பனுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி அவருடைய குமாரனான 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்து அவருடைய வேலைக்காரியின் மகனான அபிமெலேக்கு உங்கள் சகோதரனானபடியால் அவனை சீகேம் பட்டணத்தாருக்கு ராஜாவாய் ஆக்கினீர்கள். ஏன்னா இந்த அபிமெலேக்கோட அம்மா சீகேம் பட்டணம். அதனால தங்களோட சகோதரர் அப்படின்ற எண்ணத்தினால, தங்க ஊரு அப்படின்றதுனால அவனை ராஜாவாக்கிட்டாங்க. நீங்க கிதியோன் செய்த நன்மையெல்லாம் மறந்துட்டு அவனோட பிள்ளைங்க 70 பேரையும் கொன்னு போட்டீங்க அப்படின்னு சொல்றான். இப்பொழுதும் நீங்கள் அவனை ராஜாவாக்கின செய்கை உண்மையும் உத்தமமான செய்கையாய் இருக்குமானால், நீங்க செய்தது அபிமெலேக்க ராஜா ஆக்குனது சரியான காரியமாயிருந்தா, உண்மையும் உத்தமமான செயலாய் இருந்துச்சுன்னா, நீங்கள் எருபகாலையும் அவன் குடும்பத்தாரையும் நன்மையாக நடத்தி, எருபகால்ன்றது கிதியோனோட இன்னொரு பேரு, நன்மையாக நடத்தி அவன் கைகளின் செய்கைக்கு தக்கதை அவருக்கு செய்து, அவர் கைகளின் செய்கைக்கு அவர் என்ன செய்தார்? மீதியானியர்கிட்ட இருந்து இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்தாரு. அந்த நன்மைக்கு ஏற்றபடி அவருக்கு செய்து, இப்படி இந்நாளில் அவரையும் அவர் குடும்பத்தாரை நடத்தினது உண்மையும் உத்தமமாய் இருக்குமானால், அபிமெலேக்கின் மேல் நீங்களும் சந்தோஷமாயிருங்கள், உங்கள் மேல் அவனும் சந்தோஷமாய் இருக்கட்டும். நீங்க செய்த காரியம் கரெக்டா இருந்துச்சுன்னா சீகே மக்களும் அபிமெலேக்குக்கும் நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கட்டும். உங்க மேல சீகே மக்கள் மேல அபிமெலேக்குக்கு சந்தோஷம் உண்டாகட்டும், அபிமெலேக்கு மேல சீகே மக்களுக்கு சந்தோஷம் உண்டாகட்டும். இல்லாவிட்டால், நீங்க செய்தது தப்பா இருந்தா அபிமெலேக்கிலிருந்து அக்கினி புறப்பட்டு சீகேம் பட்டணத்தாரையும் மில்லோவின் குடும்பத்தாரையும் பட்சிக்கவும்
சீகேம் பட்டணத்தாரிலும் மில்லோவின் குடும்பத்தாரிலும் இருந்து அக்கினி புறப்பட்டு அமலேக்குவை பட்சிக்கவும் கடவது என்று யோதாம் சொல்லி, அப்படி இல்லைன்னா நீங்க செய்தது தவறா இருந்தா அபிமெலேக்கிட்ட இருந்த அக்கினி புறப்பட்டு உங்களை அழிச்சிரும், உங்ககிட்ட இருந்து அக்கினி புறப்பட்டு அவனை அழிச்சிரும், 2 பேரும் அழிவை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோதாம் சொல்றான். தன் சகோதரனாகிய அபிமெலேக்குக்கு பயந்து தப்பி ஓடி பேயேருக்கு போய் அங்கே குடியிருந்தான். இவன் யோதாம் கெர்சி மலையில இருந்து இத சொல்றான். இதெல்லாம் சொல்லிட்டு, ஏன்னா அபிமெலேக்கு இப்ப ராஜாவா இருக்கான், அதனால அவன் என்னமோ செஞ்சிருவானோன்னு பயந்துகிட்டு பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு ஓடி போயிறான். அபிமெலேக்கு இஸ்ரவேலை 3 வருஷம் அரசாண்ட பின்பு, 3 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்ல, அரசாண்ட பின்பு அபிமெலேக்குக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். 2 பேருக்கும் இடையில பிரச்சனை உண்டாக்கக்கூடிய ஆவிய தேவன் அனுப்புனாரு. ஏன்னா இவங்க செய்த காரியம் தவறு. அந்த சீகே மக்கள் கிதியோனோட குடும்பத்தை தயை பாராட்டி இருக்கணும், ஆனா அவங்க குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க. இது கர்த்தருடைய பார்வையில பொல்லாப்பான காரியத்தை செய்ததுனால இப்ப அவங்களுக்கு 2 பேருக்கு இடையில பொல்லாப்பு உண்டாகும்படி ஆவியை தேவன் வரப்பண்ணினார். யெருபகாலின் 70 குமாரருக்கு செய்யப்பட்ட கொடுமை பழித்து, அவர்களுடைய இரத்த பழி அவர்களை கொன்ற அவர்களுடைய சகோதரனாகிய அபிமெலேக்கின் மேலும், தன் சகோதரரை கொல்ல அவன் கைகளை திடப்படுத்தின சீகேம் மனுஷர் மேலும் சுமரும்படியாக சீகேமின் பெரிய மனுஷர் அபிமெலேக்குக்கு இரண்டகம் பண்ணினார்கள். ஏன்னா இவங்க கிதியோனோட பிள்ளைகளை கொன்றதோட பழி வாங்குறதுக்காக இவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை உருவாகுச்சு. சீகே மனுஷருக்கும் அபிமெலேக்கும். கொன்றது அபிமெலேக்கு, கொல்றதுக்கு அவனை திடப்படுத்தினது சீகே மக்கள். 2 பேரும் தப்பு செஞ்சிருக்காங்க. அதனால 2 பேர் மேலையும் தேவனுடைய ஆவி கர்த்தர் அனுப்பின ஒரு பொல்லாத ஆவி, பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். சீகே மனுஷர் மலைகளின் உச்சிகளில் அவனுக்கு பதிவிருக்கிறவர்களை வைத்தார்கள். அவனை பிடிக்கிறதுக்கு ஆட்களை ஒளிச்சு வச்சிருந்தாங்க. மலையின் உச்சியில் அபிமெலேக்க பிடிக்கிறது. அவர்கள் தங்கள் அருகே வழி நடந்து போகிற யாவரையும் கொள்ளையிட்டார்கள். அது அபிமெலேக்குக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த சீகே மக்கள் மலையில ஒளிஞ்சிருந்து அந்த பக்கம் போறவங்ககிட்ட எல்லாம் இருக்கிற பொருட்களை கொள்ளையடிச்சாங்க. இது ராஜாவான அபிமெலேக்குக்கு அறிவிக்கப்பட்டது. ஏபேத்தின் குமாரனாகிய காகால் தன் சகோதரரோடைய சீகேமுக்குள் போனான். சீகேமின் பெரிய மனுஷர் அவனை நம்பி, இப்ப ஒருத்தன் சீகேமுக்கு வர்றான். அவன் பேரு காகால். அவனை எல்லாம் சீகே மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. அவனை தலைவன் ஆக்கிட்டாங்க. வெளியே புறப்பட்டு தங்கள் திராட்சை தோட்டங்களின் பழங்களை அறுத்து ஆலை ஆடி பாடி தங்கள் தேவனின் வீட்டுக்குள் போய் புசித்து குடித்து அபிமெலேக்கை சபித்தார்கள். என்ன செய்யறாங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. தேவனோட வீட்டுக்குள்ள போய் இங்க நல்லா புசித்து குடித்து அபிமெலேக்க சமைக்கிறாங்க. இப்ப அபிமெலேக்க அவங்களுக்கு பிடிக்கல. அவங்கதான் ராஜாவாக்குனாங்க. ஆனா ஆண்டவர் பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவிய அனுப்புனதுனால இப்ப அவங்க எதிர்க்கிறாங்க. அப்பொழுது ஏபேத்தின் குமாரனாகிய காகால், அபிமெலேக்கு யார்? சீகேம் யார்? நாம்
அவனை சேவிக்க வேண்டியதென்ன? அவன் எருபகாலின் மகன் அல்லவா? சேபூல் அவனுடைய காரியக்காரன் அல்லவா? சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் மனுஷரையே சேவிங்கள், அவனை நாங்கள் சேவிப்பான் ஏன்? இப்ப அந்த காக்கால் சொல்றான் ஜனங்கள்கிட்ட, எதுக்கு நம்ம அபிமலைக்க சேவிக்கணும், ஏன் அவன் ராஜாவா இருக்கணும்? இந்த சேபூல் அப்படின்றவன் தான் இந்த பட்டணத்துல, சீகேம் பட்டணத்துல அபிமலேக்குனால ஏற்படுத்தப்பட்ட அதிகாரி, இந்த பட்டணத்துக்குரிய அதிகாரி. அவன் யாரு, எதுக்கு அவன் நமக்கு காரியக்காரனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எழுப்பி விடுறான். காக்கால் ஜனங்களை எழுப்பி விடுறான். இந்த ஜனங்கள் மாத்திரம் என் கைக்குள் இருக்கட்டும், நான் அபிமெலேக்கை துரத்தி விடுவேன் என்றான். நீங்க எல்லாரும் என் கூட இருந்தீங்கன்னா நான் அபிமெலேக்க துரத்திடுவேன். உன் சேனையை பெருக பண்ணி புறப்பட்டு வா என்று அவன் அபிமெலேக்குக்கு சொல்லி அனுப்பினான். நீ கிளம்பி வா யுத்தத்துக்குன்னு அபிமெலேக்குக சொல்லி விடுறான். பட்டணத்தின் அதிகாரியாகிய சேபூல் ஏபேத்தின் குமாராய காகாலின் வார்த்தைகளை கேட்டபோது கோபம் அடைந்து, அந்த பட்டணத்துக்கு அதிகாரி சேபூல், அவன் அபிமெலேக்கால நியமிக்கப்பட்டவன். அவனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு இவனோட பேச்சை கேட்ட பிறகு. ரகசியமாய் அபிமெலேக்கு இடத்தில் ஆட்களை அனுப்பி, இதோ ஏபேத்தின் குமாரனாகிய காக்காலும் அவனுடைய சகோதரரும் சீகேமுக்கு வந்திருக்கிறார்கள், பட்டணத்தை உமக்கு விரோதமாய் எழுப்புகிறார்கள். பட்டணத்தை எழுப்பி விடுறாங்க, உங்களுக்கு விரோதமா எல்லா செய்தியையும் அவன் ஆள் அனுப்பி சொல்லிடுறான். ஆகையால் நீர் உம்மோடு இருக்கும் ஜனங்களோடு கூட இரவில் எழுந்து வெளியிலே பதிவிருந்து காலமே சூரியன் உதிக்கையில் எழும்பி பட்டணத்தின் மேல் விழுந்து அவனும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் உமக்கு எதிரே புறப்படும் போது உம்முடைய கைக்கு நேரிடுகிறபடி அவனுக்கு செய்யும் என்று சொல்லி அனுப்பினார். ராத்திரியே கிளம்பி வந்துடணும், படையோடு கூட வரணும், அதிகாலையில் சூரிய உதைக்கிற நேரத்துல யுத்தம் பண்ணி அவங்கள ஃபுல்லா அழிச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சேபூல் அபிமெலேக்கு வார்த்தைகளை சொல்லி அனுப்புறான். அப்படியே அபிமெலேக்கும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் இரவில் எழுந்து போய் சீகேமுக்கு விரோதமாக 4 படையாக பதிவிருந்தார்கள். 4 பிரிவா பிரிச்சு அவங்களோட படைய 4 பகுதியா பிரிச்சு வர்றாங்க. ஏபேத்தின் குமாரனாகிய காக்கால் புறப்பட்டு பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்றான். அப்பொழுது பதிவிருந்த அபிமெலேக்கிற்கு தன்னோடு இருக்கிற ஜனங்களோடு கூட எழும்பி வந்தான். இவன் ஒளிமுக வாசல்ல நிக்கிற நேரத்துல அவன் கிளம்பி வர்றான். காக்கால் அந்த ஜனங்களை கண்டு, இதோ மலைகளின் உச்சியிலிருந்து ஜனங்கள் இறங்கி வருகிறார்கள் என்று சேபூலோடே சொன்னான். அதற்கு சேபூல், நீ மலைகளின் நிழலை கண்டு மனுஷர் என்று நினைக்கிறாய் என்றான். வந்தது மனுஷர் தான், ஆனா இவன் ஏமாத்துறான். இல்ல, மலையில நிழல் தான் தெரியுது, அத நீ மனுஷர் நினைக்கிற அப்படி. ஏன்னா இவன் ஆயத்தப்படக்கூடாது. இவன் எதிர்பார்க்காத நேரத்துல யுத்தத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா இவனால ஒண்ணும் செய்ய முடியாம போயிடும். அதுக்காக இவனை ஏமாத்துறான். அது மலையில இருக்க நிழல் தான், மனுஷர் கிடையாது. காக்காலோ திரும்பவும், இதோ ஜனங்கள் தேசத்தின் மேட்டிலிருந்து இறங்கி ஒரு படை மெயோனேரீமின் கர்வாலி மரத்தின் வழியாய் வருகிறது என்றான். இல்ல ஒரு படை தான் வருது நமக்கு எதிரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் சொல்றான். அதற்கு சேபூல், அபிமெலேக்கை நாம் சேவிக்கிறதற்கு அவன் யார் என்று நீ சொன்ன உன் வாய் இப்பொழுது இங்கே. நீ தானே சொன்ன எதுக்கு அபிமெலேக்க நம்ம சேவிக்கணும்னு. உன் வாய் உனக்கு
நீ சொன்ன உன் வாய் இப்பொழுது எங்கே? நீ நிந்தித்த ஜனங்கள் அவர்கள் அல்லவா? நீங்க திட்டின ஜனங்கள் அவங்கதான். இப்பொழுது நீ புறப்பட்டு அவர்களோடு யுத்தம் பண்ணு என்றார். ஆமா, அவங்க வந்துட்டாங்க, நீ யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அப்பொழுது காக்கால் சீகேமின் மனுஷருக்கு முன்பாக புறப்பட்டு போய் அபிமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். வேற வழியே இல்ல, யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால யுத்தம் பண்ணான். எதிர்பாராத நேரத்துல அபிமலைக்கு வந்ததுனால இவன் யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு கட்டாயத்துக்கு ஏமாற்றப்பட்டு யுத்தத்துக்கு நிக்கிறான். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, யோதாம் கெர்சி மலையில இருந்து உரத்த சத்தமா சொன்னா, எங்க அப்பா மீதியானுக்கு எதிரா உங்களுக்காக யுத்தம் பண்ணி தன் உயிரையே எண்ணாம யுத்தம் பண்ணி உங்களுக்கு அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை வாங்கி கொடுத்தாரு. ஆனா நீங்க அவருடைய 70 குமாரனையும் கொன்னுட்டீங்க. அபிமெலேக்க உங்க சகோதரன்றதுனால அவனை ராஜாவாக்குனீங்க. நீங்க ராஜாவாக்குனது சரியான காரியமா இருந்தா நீங்களும் சீகேம் மனுஷரும் அபிமலைக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நீங்க செய்தது தவறுனா அபிமலைக்குல இருந்து அக்கினி புறப்பட்டு உங்களை அழிச்சிரும். உங்ககிட்ட இருந்து அக்கினி புறப்பட்டு அபிமலேக்க அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அபிமலேக்குக்கு பயந்துகிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டான். யோதாம் கிதியோனோட இளைய மகன். 3 வருஷம் அபிமலைக்கு சமாதானமா ஆட்சி செய்தான். ஆனா அதுக்கப்புறம் கர்த்தர் பொல்லாப்பு உண்டாக்குற ஆவிய அபிமலேக்குக்கும் சீகேம் மனுஷருக்கும் இடையில பொல்லாப்பு உண்டாக்குற ஆவிய வரவிட்டதுனால சீகேம் மனுஷர் அபிமலேக்குக்கு எதிராக எழும்ப ஆரம்பிச்சாங்க. அப்ப அவனை கொல்றதுக்காக, அபிமலேக்க கொல்றதுக்காக மலை உச்சியில ஒளிச்சு வச்சிருந்தாங்க ஆட்களை. அந்த பகுதியில நடந்து வர்றவங்களெல்லாம் கொள்ளையிட்டாங்க. இந்த விஷயம் ராஜாவான அபிமலேக்குக்கு தெரிஞ்சிச்சு. காக்கால் அப்படின்றவன் எழும்பி, எதுக்கு நம்ம அபிமலேக்குக்கு அடியில இருக்கணும், எதுக்கு அவனை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள்கிட்ட பேசுறான். இத கேள்விப்பட்ட சேபூல் அபிமலேக்கால சீகேம் பட்டணத்துக்கு நியமிக்கப்பட்ட அதிகாரி. இந்த செய்திய கலெக்ட் பண்ணி அவங்கிட்ட சொல்லிட்டு, ராத்திரில நீயும் உன்னுடைய படையும் ஒளிஞ்சிருந்து பகல்ல இவங்களை தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறான். அதன்படியே அபிமலைக்கு தன்னோட படையோட வந்தான். 4 பிரிவா படைய பிரிச்சான். அவங்க காலையில யுத்தத்துக்கு வந்தாங்க. ஆனா அதை பார்த்த உடனே காக்கால் கேக்குறான், இது என்ன ஜனங்கள் மலையில இருந்து இறங்கி வர்றாங்கன்னு கேட்ட உடனே சேபுல் அதெல்லாம் இல்ல, நிழல் தான், உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறான். இவன் காக்கால் அதுக்கப்புறமும் சொல்றான், ஏதோ படை வருது அப்படின்னு சொல்றான். அப்ப சேபுல் சொல்றான், ஆமா, நீ அபிமலேக்குக்கு எதிரா பேசுன அந்த வாய் எங்க இப்ப போச்சு? நீ இப்ப யுத்தம் பண்ணுன்னு சொல்றப்ப காக்காலுக்கு வேற வழியே இல்ல, யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏமாற்றப்பட்ட காக்கால் இப்ப அபிமலேக்கோட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சான்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிதியோன் எவ்வளவோ நன்மைகள் செய்த போதும் இந்த பட்டணத்தார் அவனுக்கு விரோதமாய் எழும்பி செயல்பட்டதை நாங்க தியானித்தோம். அதனால அந்த பட்டணத்தார் அழிவை சந்தித்தார்கள்ன்றத தியானித்தோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்க நன்மை செய்கிறவர்களாய், நன்றி உள்ளவர்களாய் ஆண்டவரே காணப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாய்
எங்களை இந்த நாள்ல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. சத்தியத்தை அறிந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.